ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே திருமங்கலம் தமிழ்ச்செல்வி, இவங்களுடைய மதுரை பக்கத்தில் திருமங்கலம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஊரைச்சரும் சக்தி தமிழ்ச்செல்வி. இவங்க ஒரு செவிலியர், நர்ஸ். இவங்க 13 வயதிலிருந்து தன்னுடைய அம்மாவோடு தனக்குள்ள அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இதை தொடர்ந்து கேளுங்கள் சக்தியில். இந்த அம்மா சின்ன வயசில் இருக்கும் பொழுது இவங்களுடைய தாயார் எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. மார்கழி மாதம் அந்த டைமில் காலையில் 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. அப்போ இந்த சிறு பெண் நினைக்கும், என்ன இது உள்ளுக்கள் அந்த பூசாரிக்கு மட்டும்தான் பூஜை பண்ணணுமா, ஏன் நம்மெல்லாம் போய் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்கும் புதுமை பெண். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையே, அது அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் பெருசாக மேல்மருவத்தூர் அற்புதங்கள், அதை தொடர்ந்து 2-3 படங்கள் எல்லாம் அம்மா பற்றி வந்து இல்லைங்களா, சினிமா படம். அதை இது பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிது. வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. அதை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது, நம்ம நினச்ச மாதிரியே இங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் வந்து கருவறைக்கில் போய் பூஜை பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, வேள்வி செய்கிறாங்க. ஆஹா, இந்த கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போவே இது அம்மாவுடைய பக்தராக மாறிடுச்சு. அவருடைய எல்லாத்தையும் கேட்டு பிடிச்சி ஒரு வழியாக அம்மாவுடைய டாலர் இது கிடச்சிது. 13வது வயசில் அந்த டாலரை தன் கழுத்தில் அணிந்து கொண்டார். சேப்பு கைத்தில். வேறு நகைகள்லாம் எதுவும் போடாது. நகைகள் போடுவதற்கு அதுக்கு பிடிக்காது, டாலர் மட்டும்தான் பிடிக்கும். இப்படியே வளர்ந்து கொண்டு வரும் பொழுது நர்சிங் படித்து முடிச்சது. ட்ரைனிங் முடித்த பின்னால் இதுக்கு போஸ்டிங் போட்டாங்க. எங்கே போட்டாங்க தெரியுங்களா? இவங்க இருக்கிறதே சொந்த ஊர் மதுரை மாவட்டம். போஸ்டிங் போட்டது கூடலூர், நீலகிரி மாவட்டத்தில். பயங்கரமான குளிர், மலைப்பாங்கான இடம், அப்புறம் காட்டு யானைகள் மற்ற வனவிலங்குகள் எல்லாம் அதிகமாக நடமாடுற இடம். பஸ் போக்குவரத்து வசதிலாம் மிக மிக குறைவு. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, கிராம செவிலியர். கிராமத்தில் இருக்கிற திருமணமான பெண்களை பார்த்து அவங்கள குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளும்படி அறிவுரை சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் செய்யணும். இதுக்கு இவங்களுக்கு டார்கெட்டும் உண்டு. அதன்படி ஒரு மாதத்துக்கு 3 கேஸாவது இவங்க பிடிச்சிட்டு போகணும். ஆனால் இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியல. காரணம், அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் எல்லாம் சாதாரணமாக 5 குழந்தை 6 குழந்தை பெற்றிருப்பாங்க குறைஞ்சது. அதுக்கு மேலே நிறையா குழந்தை இருக்கிற வீடுகளும் உண்டு. அதனால் குடும்ப கட்டுப்பாடை பற்றி எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாலும் அவங்களாம் காதிலேயே போட்டுக்க மாட்டாங்க. இது நம்ம டார்கெட்டுக்கு பண்ண முடியலையே, ஒரு கேஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு அழுதுகிட்டே போகுது. நடந்தே தான் போகுது 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம். அப்படி இருக்கும் பொழுது அசரீரியே அம்மா வாக்கு சொல்கிறாங்க, மகளே நான் இருக்கிறேன், கவலைப்படாத. அவ்வளோதான். இதுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. அம்மாவே நம்மளுக்கு கூடவே இருந்து செய்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு, எப்படி நம்மளுக்கு கேஸ் கிடைக்கி அப்படின்ட்டு தான் போக வேண்டிய கிராமத்துக்கு போகுது. அங்கே ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் இவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். அவர் கேட்கின்றார், ஏங்க நீங்கள் தானே இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறவங்க நர்ஸு அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு. என்னுடைய மகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணோன்னு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. அதே மாதிரி அந்த பெண்ணிற்கு நம்ம தமிழ்ச்செல்வி மூலமாக குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ வந்து வேலை தக்க வைக்கப்பட்டது. ஏன்னா கேஸ் பிடிச்சி கொடுத்துட்டாங்களே, 1வது பிடிக்கணும், மாதத்தில் 3ன்னு சொன்னாலும் கடைசிக்கு 1வது பிடிக்கணும். இப்படி மிகுந்த சிரமத்திற்கிடையே அங்கே பணி செஞ்சு முடித்தாங்க சில ஆண்டுகள். அதற்கு பின்னால் மதுரை மாவட்டமே வந்து விட்டார்கள் சக்திகளே. மீண்டும் சந்திப்போம். ஓம் பங்காரு அடிகளே ஓம்.